Good evening dear students. Last 2 கிளாஸஸ்ல அதாவது லாஸ்ட் 2 வீடியோல டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படிங்கிற டாபிக்கை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் போகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ல இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாம்பிளிங்கை 2 ஃபேக்டரை வச்சு வகைப்படுத்தினாங்க. ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் ரெப்ரசன்டேட்டிவ்னஸ், அந்த பிரதிநிதியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இரண்டாவது பேஸ்ட் ஆன் எலமெண்ட்டை வச்சு பிரிக்கையில் அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங், ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் அப்படின்னு 2ஆ பிரிச்சாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஃபேக்டர் வந்து 4 ஃபேக்டராக மாறுச்சு. ஸோ இந்த 4 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம சாம்பிளிங் மெத்தட்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அன்ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம ரூலை ஃபாலோ பண்ணி கலெக்ட் பண்றது. அதுல சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு வீடியோல ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படிங்கிற டெக்னிக்ல, அதாவது கட்டுப்பாடுகளோட எப்படி ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி சாம்பிளிங் கலெக்ட் பண்றது அப்படிங்கிறதுல 5 மெத்தட் இருக்கு. இதனுடைய பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராபபிலிட்டி ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். இதுல 5 டெக்னிக் இருக்கு அப்படின்னு நேற்றுக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், தேர்ட் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங், ஃபோர்த் வந்து ஏரியா சாம்பிளிங், ஃபிஃப்த் வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். இதுல முதல் 3 டெக்னிக் தான் நேற்றுக்கு வீடியோல நான் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஸோ சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படிங்கிறது எவ்ரி ஐத் எலமெண்ட், ஒவ்வொரு ஐத் எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம சாம்பிளா கலெக்ட் பண்றது. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நம்ம ரேண்டம் நம்பர் டேபிள்ல இருந்து எடுத்துக்கோம். சேம் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட வந்து இப்போ 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர்ல இருந்து நம்ம இப்போ ஒரு 100 பேரை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரேண்டம் நம்பர் டேபிள்ல இருந்து ஒரு நம்பர் 25 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்த 25 பேரா கலெக்ட் பண்றதா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். 25, 50, 75, 100, 125 இப்படி கலெக்ட் பண்றதா வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படின்னு 2வது டெக்னிக் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் எந்த இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாப்புலேஷன் வந்து ஹோமோஜீனியஸா இல்லாத பட்சத்துல, அதாவது ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகி ஹோமோஜீனியஸ் ஒரே மாதிரி இல்லாம எல்லாம் கலவையா இருக்கிற பட்சத்துல ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம குரூப்பா பிரிச்சிருவோம். ஸோ பாப்புலேஷன்ஸ் வந்து சப் பாப்புலேஷன்ஸா பிரிப்போம். அந்த சப் பாப்புலேஷனுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டா. ஸோ ஒரு சப் குரூப்ல இருந்து கொஞ்சம் எலமெண்ட் எடுக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கடைசியா அந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம எடுக்க போற அந்த சாம்பிளிங் ஏரியா ரொம்ப பெரிய ஏரியா, பிக் ஒன்னா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த டோட்டல் பாப்புலேஷனையும் வந்து கிளஸ்டர்ஸா பிரிச்சிருவோம். சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்பா பிரிச்சிருவோம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குரூப்ல இருந்து கொஞ்சமா எடுக்காம கிளஸ்டர் சாம்பிளிங்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் எடுத்தோம்னா அந்த குரூப் ஃபுல்லா அப்படியே நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ நான் சொன்ன பழைய எக்ஸாம்பிள்ல 1000 பேர்ல இருந்து 100 பேர் வேணும் அப்படின்னா, இப்ப நீங்க 100 பிரிச்சிருக்கீங்க, இல்ல 50 பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு 100 பேர் வேணும்னா முதல் 50 குரூப் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த குரூப்பை ஃபுல்லா நீங்க அப்படியே எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு குரூப்ல இருந்து கொஞ்சமா எடுக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். ஒரு குரூப்பே அப்படியே நம்ம எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்றது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர்னா கொத்து. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த நெல்லி மரத்துல இருக்க நெல்லிக்காய், இல்ல திராட்சை தோட்டத்துல இருக்க அந்த திராட்சை பழங்களை வந்து நம்ம எப்படி கொத்தா பறிக்கிறோமோ அது மாதிரி. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு 20 குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம 2 குரூப்பை டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த 20ல ஏதாவது 2 குரூப் எடுப்போம். அந்த 2 குரூப்ல இருக்க எல்லாரையும் நம்ம டெஸ்ட் பண்றதா வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, கிளஸ்டர் சாம்பிளிங் அடுத்து இருக்கிற ஏரியா சாம்பிளிங், அதுக்கு அடுத்து 5th டெக்னிக்கான மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஸோ இந்த 2 டெக்னிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நான் ப்ராபபிலிட்டியில ஃபர்ஸ்ட் டெக்னிக்கான அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இருக்க கன்வீனியன்ட் சாம்பிளிங் மெத்தட். ஸோ அப்போ இந்த வீடியோல ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல ஏரியா சாம்பிளிங், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங், இந்த 2 டெக்னிக்கும் அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டியில கன்வீனியன்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம அனதர் 3 சாம்பிளிங் டெக்னிக்ஸை பத்தி படிக்க போறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 4 சாம்பிளிங் டெக்னிக் படிச்சோம். ஸோ இப்போ இதுல அடுத்த 3 சாம்பிளிங் டெக்னிக்ஸை பத்தி படிப்போம். அதுல ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல 2, அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஸோ ஏரியா சாம்பிளிங் அப்படின்னா என்ன, இஃப் கிளஸ்டர்ஸ் ஹேப்பன் டு சூஸ்
some geographical subdivisions. நல்லா பாருங்க, if clusters happen to be some geographic subdivision, in that case cluster sampling is better known as area sampling. அதாவது ஏரியா சாம்பிளிங்கும் கிளஸ்டர் சாம்பிளிங்கும் ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணும். நல்லா கவனிங்க, if clusters happen to be some geographic subdivisions. ஸோ நான் நேற்றுக்கு வீடியோவில் நடத்தையில கிளஸ்டர் சாம்பிளிங் எங்க பயன்படும் சொன்னோம் அப்படின்னா, எஜுகேஷன்ல நம்ம கிளஸ்டர் சாம்பிளிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜஸ்ல சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இந்த ஏரியா ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கிளஸ்டர்ஸ் கொத்து கொத்தா பிரிக்கும் போது இட் ஹேப்பன் டு பி சம் ஜியோகிராபிக் சப்டிவிஷன். ஜியோகிராபிக் அப்படின்னா என்னது? நிலப்பரப்பு. ஸோ ஏரியா நம்ம வந்து இடங்களை வந்து ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸா பிரிக்கணும் அப்படின்னா, சே an எக்ஸாம்பிள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகப்பட்டினம், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை, இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் சப்டிவிஷன்ஸா பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்க நம்ம எடுக்கிற கிளஸ்டர் சாம்பிளிங் உடைய பேர் தான் ஏரியா சாம்பிளிங். ஸோ ஏரியானா என்னது? பரப்பளவு. ஸோ நம்ம பரப்பளவுகளை வச்சு நம்ம சாம்பிளை பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஏரியா சாம்பிளிங். அப்ப கிளஸ்டர் சாம்பிளிங்கும் ஏரியா சாம்பிளிங்கும் ஒண்ணுதானா சார் அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ பரப்பளவு இல்லாம மற்ற ஃபேக்டர்ஸை வச்சு நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா அது கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங்ல பரப்பளவை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஏரியா சாம்பிளிங். ஸோ பரப்பளவுகளை வச்சு ஒரு கிளஸ்டர் கொத்து கொத்தா நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஏரியா சாம்பிளிங். அதான் சொல்றாங்க. In that case, cluster sampling is better known as area sampling. In other words, cluster designs where the primary sampling unit represents a cluster of units based on a geographic area. So நிலப்பரப்பை அடிப்படையாக வச்சு நம்ம சாம்பிள் எடுக்கிற டிசைனுக்கு பேர் தான் கிளஸ்டர் டிசைன். அந்த கிளஸ்டர் டிசைனுடைய பேர் தான் வந்து ஏரியா சாம்பிளிங் ஆர் டிஸ்டிங்விஷ்ட் as a ஏரியா சாம்பிளிங். ஸோ பரப்பளவுகளை வைத்து நீங்க கிளஸ்டரை பிரிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிளிங் கிடையாது, ஏரியா சாம்பிளிங். பரப்பளவு இல்லாம நீங்க கிளஸ்டர்ஸ் பிரிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு கிளஸ்டர் சாம்பிளிங். கொத்து கொத்தா நீங்க பிரிச்சு ஒரு கொத்தை நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா கிளஸ்டர் சாம்பிளிங். அந்த கொத்து கொத்தா பிரிக்கிறது ஏரியாவை பொறுத்து, பரப்பளவுகளை பொறுத்து பிரிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஏரியா சாம்பிளிங். அப்ப கிளஸ்டர் சாம்பிளிங்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததோ அதுவே இதுக்கும் பொருந்தும். இப்போ உங்களுக்கு புரியுறது மாதிரி நான் நேற்றுக்கு கிளாஸ்ல டயக்ராம் போட்டு நடத்தின மாதிரியே இதையும் நான் டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் வந்து அந்த பெயிண்ட் சாஃப்ட்வேரை வந்து ஓபன் பண்றேன். பெயிண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ புது டாக்குமெண்ட்ல இருக்கோம். பென்சில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்க என்ன சாம்பிளிங் யூஸ் பண்றோம், இப்போ நம்ம இப்போ என்ன சாம்பிளிங் படிக்கிறோம்னா ஏரியா சாம்பிளிங். ஸோ அப்போ இங்க வந்து பரப்பளவை வச்சு தான் வந்து ஏரியாவை பிரிக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து எதோடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோடைய பரப்பளவு அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ இப்போ இங்க மொத்தம் வந்து 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கணிப்பு. இப்ப பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற 1000 பேர்ல நீங்க வந்து சே an எக்ஸாம்பிள் ஒரு 400 பேர்கிட்ட இருந்து நீங்க சாம்பிளை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பரப்பளவை வைத்து நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ண போறீங்க இல்லையா? அப்ப நான் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை நான் கிளஸ்டர்ஸா பிரிப்பேன். ஸோ நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிராமங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நிறைய கிளஸ்டர்ஸ் வந்துடும். ஸோ அதனால நான் எதை பேஸ் பண்ணி வந்து கிளஸ்டர் பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து தாலுகாவை பேஸ் பண்ணி நான் வந்து தாலுக்கு இருக்கு தெரியுமா, தாலுகாவை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த பாப்புலேஷன் பில இருந்து நான் தாலுகாவை பேஸ் பண்ணி நான் வந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறேன். ஸோ பெரம்பலூர் மாவட்டத்துல மொத்தம் வந்து 4 தாலுகா இருக்கு. ஸோ பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்க பெரம்பலூர் டவுனே வந்து ஒரு தாலுகா. ஸோ அதை வந்து நான் PERAM பெரம்பலூர் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. ஸோ அப்படி இது ஒரு தாலுகா. இரண்டாவது தாலுகா பெரம்பலூர் மாவட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பந்தட்டை. ஸோ இப்போ வந்து வேப்பந்தட்டை தாலுகா. ஸோ நான் வந்து வேப்பந்தட்டை அப்படின்னு ஷார்ட் எழுதிட்டேன். ஸோ வேப்பந்தட்டை தாலுகால ஒரு தாலுகா பிரிஞ்சிருக்கு. அடுத்து என்ன தாலுகா இருக்கு? அடுத்து ஆலத்தூர் ஒரு தாலுகா இருக்கு. ஸோ அப்ப வந்து ஆலத்தூர். ஸோ அப்ப பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க 4 தாலுகா பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர். அடுத்து கடைசி என்ன தாலுகா இருக்கு? குன்னம். ஸோ இப்போ வந்து குன்னம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க மொத்த பாப்புலேஷனையும் நான் வந்து தாலுகாவை பேஸ் பண்ணி பிரிச்சுட்டேன். இப்ப இந்த தாலுகாவை பேஸ் பண்ணி நான் சாம்பிள் எடுக்க போறேன். சரிங்களா? இப்ப இந்த சாம்பிள்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு கிளஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிளஸ்டரை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கணும். அப்ப சே an எக்ஸாம்பிள் இப்ப இந்த 1000ல இருந்து எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
200 வேணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப பெரம்பலூர் டவுன்ல வந்து இப்ப வந்து 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி வந்து ஆலத்தூர்ல வந்து ஒரு 150 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்ப குன்னம் தாலுகால வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்ப வேப்பந்தட்டை தாலுகால வந்து ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். மொத்தம் 1000, 500, 300, 800, 1000. இப்ப எனக்கு 200 வேணும் இல்லைங்களா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 கிளஸ்டரையும் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப நான் நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஸோ இப்ப சுருக்கி போட்டுக்கிறேன். இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க பாப்புலேஷன் மொத்தம் வந்து 1000. ஸோ இதுல இருந்து நான் வந்து சாம்பிள் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக 200 எடுக்கணும்னு சொன்னேன். அப்ப இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து ஏரியாவை பேஸ் பண்ணி நான் கிளஸ்டரா பிரிச்சேன். 4 கிளஸ்டரா பிரிச்சேன். முதல்ல வந்து பெரம்பலூர் டவுன்ல ஒரு கிளஸ்டர், ரெண்டாவது வேப்பந்தட்டை ஒரு கிளஸ்டர், ஆலத்தூர் தாலுகா ஒரு கிளஸ்டர், அடுத்து குன்னம் ஒரு கிளஸ்டர். ஸோ அப்ப இங்க வந்து 300 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். வேப்பந்தட்டையில வந்து சேன் எக்ஸாம்பிள் சாரி, இங்க வந்து 500 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆலத்தூர்ல வந்து 150 பேரும், குன்னம்ல இருந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வைப்போம். ஸோ இப்போ நமக்கு சாம்பிள் எவ்வளவு வேணும், 200 வேணும். அப்ப 2 கிளஸ்டர், இந்த 150, 50, இந்த 2 கிளஸ்டரையும் அப்படியே எடுத்து ஸ்டடி பண்றதா ஏரியா சாம்பிளிங். ஸோ கிளஸ்டருங்கிறது என்னன்னா அப்படியே கொத்தா எடுத்து படிக்கணும். ஸோ அப்ப ஆலத்தூர் தாலுகாவையும் குன்னம் தாலுகாவையும் எடுத்து நான் ஸ்டடி பண்றேன். சேம் கிளஸ்டர் சாம்பிளிங்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்றீங்க. இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரப்பளவை பேஸ் பண்ணி நீங்க சாம்பிள்ஸ் சூஸ் பண்றீங்க. அதான் வந்து ஏரியா சாம்பிளிங். ஸோ இப்போ ஸ்லைடுக்கு வரேன். ஸோ அதை தான் சொல்றாங்க. ஸோ ஜாகிரபிக்கல் ஏரியா பரப்பளவு வச்சு பிரிச்சிங்கன்னா அதான் ஏரியா சாம்பிளிங். ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பாத்தீங்களோ அதே அட்வான்டேஜஸ் அதே டிஸ்அட்வான்டேஜஸ் இதுக்கும் பொருந்தும். ஏன்னா இதுவும் கிளஸ்டர் சாம்பிளிங் ஒண்ணுதான். இதை பரப்பளவு வச்சிருக்கிறதுனால இது ஏரியான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் உடைய கடைசி டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஸோ இந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னா என்ன? Multi-stage sampling is a further development of the principle of cluster sampling. So cluster samplingல இருக்கிற ஒரு சில குறைபாடுகளை மேம்படுத்தி அடுத்த டெவலப்மெண்ட் தான் வந்து இந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. Suppose we want to investigate the working efficiency of a nationalized bank in India and we want to take a sample of few banks for this purpose. So இப்ப இங்க என்ன சொல்றாங்கங்கறத அப்படியே நான் டயக்ராமேட்டிக்கா சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து இதான் வந்து நம்ம இந்திய நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த இந்திய நாட்டுல நிறைய பேங்க்ஸ் இருக்கு. பேங்க் வந்து பின்னு போட்டுக்கிறேன். நிறைய பேங்க் இருக்கு. அதான் சொல்றாங்க, சப்போஸ் we want to investigate the working efficiency of nationalized bank in India, we want to take a sample of few banks for this purpose. இப்ப இந்தியால இருக்க மொத்த பேங்க் தான் வந்து நம்மளுடைய பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்ல இருந்து நீங்க வந்து சாம்பிள் எப்படி எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா few banks, அதுல குறிப்பிட்ட சில பேங்க் மட்டும் எடுத்து நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அந்த சில பேங்க்ஸ் நம்ம வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அப்ப என்ன பண்ணுவோம், இந்தியால நிறைய மாநிலங்கள் இருக்கு. அப்போ இந்த இந்தியாங்கிற பாப்புலேஷனை நம்ம என்ன பண்றோம், சப் பாப்புலேஷனா பிரிக்கிறோம், அதாவது கிளஸ்டரா பிரிக்கிறோம். ஸோ அப்ப இங்க வந்து என்ன பண்றோம், பாப்புலேஷன் வந்து சப் பாப்புலேஷனா பிரிச்சு எப்படி பிரிக்கிறோம்னா மாநிலங்கள் இருக்குல்ல, நமக்கு இருக்கிற 33 மாநிலங்கள் இருக்குல்ல, சாரிப்பா 36, அதாவது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. அப்ப 28 + 8 36, நான் 32ன்னு சொல்லிட்டு சாரி. அப்ப இதை என்ன பண்றோம், இந்த பாப்புலேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து 36, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தையும் 36 சப் பாப்புலேஷனா பிரிச்சிருவோம். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது உங்களுடைய முதல் படி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க இங்க வந்து மாநிலங்களை வச்சு பிரிச்சுறீங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து திரும்பவும் ஒரு சப் பாப்புலேஷன் எடுக்கிறீங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்க, இப்போ சேம் எக்ஸாம்பிள், இதுல வந்து தமிழ்நாடு, இது வந்து கர்நாடகா, இது வந்து கேரளான்னு ஒரு பேர் இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரிச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்டமா பிரிக்கிறீங்க. இப்ப இது வந்து தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இப்ப என்ன பண்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டமா திரும்ப பிரிச்சு திரும்ப சப் பாப்புலேஷன் எடுக்கணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இது வந்து எத்தனாவது ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பேங்க். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க இந்த மாவட்டம் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா பேங்கையும் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்.
அடுத்து தமிழ்நாட்டை விட்டுருங்க, ஆந்திரா. இப்ப சேம் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாட்டுல வந்து திருச்சி மதுரைன்னு இருக்கா, அப்ப திருச்சி மாவட்டத்துல இருக்க கிளஸ்டர், மதுரை மாவட்டத்துல இருக்க நேஷனலைஸ்ட் பேங்க் ஒரு கிளஸ்டர், அப்ப தமிழ்நாட்டுல இருந்து 2 கிளஸ்டர். அடுத்து கர்நாடகாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் பிரிச்சு அதுல 2 மாவட்டத்துல இருக்க கிளஸ்டர். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம், அது எல்லாத்தையுமே வந்து மாநிலங்களா பிரிச்சு எந்த மாநிலத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து மொத்தம் இருக்கிற அந்த 28 + 8 36 மாநிலங்கள்ல நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 4 மாநிலங்கள் எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, நார்த் சைடு வந்து நியூ டெல்லி அந்த இதை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மாநிலங்கள் சூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்றோம், இந்த 4 மாநிலங்களையும் மாவட்ட ரீதியா பிரிக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ்ல இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களை ஃபுல்லா லிஸ்ட் பண்ணிட்டு இதுல செகண்ட் ஸ்டேஜ் கிளஸ்டர். ஸோ அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல நான் ஒரு 5 மாவட்டத்தை மட்டும் எடுக்கிறது, இது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ இதையும் நீங்க என்ன அடுத்து பிரிச்சுட்டு போறீங்க, மாவட்டத்துல இருந்து நீங்க என்னவா கொண்டு வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப நீங்க வந்து தாலுகாவா பிரிச்சீங்கன்னா அது தேர்ட் ஸ்டேஜ். தாலுகால இருந்து நீங்க கிளஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது 3 ஸ்டேஜ் சாம்பிளிங். ஸோ தாலுகால இருந்து அடுத்து வந்து நீங்க கிராமமா பிரிச்சீங்க அப்படின்னா 4th ஸ்டேஜ். ஸோ ஒவ்வொரு படியும் நீங்க குறைக்க வந்து ஸ்டேஜஸ் கூடும். சரிங்களா? இந்த மாதிரி படிப்படியா உடைச்சு கிளஸ்டரை உருவாக்கி அந்த கிளஸ்டர்ஸ் எடுத்து ஸ்டடி பண்றதுனா வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். சோ கிளஸ்டர் சாம்பிளிங்னா என்னங்கிறத நேத்து பார்த்தோம். கிளஸ்டரையே பரப்பளவை வச்சு பிரிச்சோம் அப்படின்னா அது மல்டி ஸ்டேஜ், பரப்பளவை வச்சு பிரிச்சோம் அப்படின்னா அது ஏரியா சாம்பிளிங். சோ அந்த பரப்பளவுகளையே வந்து நம்ம பல நிலைகள்ல கொண்டு வரோம். சோ அப்ப இந்தியாவை வந்து என்னவா பண்றோம், மாநிலமா பிரிக்கிறோம். அதுல ஒரு 4 மாநிலத்தை கிளஸ்டர் எடுக்கிறோம். அந்த 4 மாநிலங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்றோம், மாநிலங்களை உடைச்சு மாவட்டங்களா மாத்துறது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து மாவட்டத்தை உடைச்சு தாலுகாவா மாத்துறது தேர்ட் ஸ்டேஜ். தாலுகாவை உடைச்சு வில்லேஜா மாத்தினீங்கன்னா 4th ஸ்டேஜ். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டேஜ் தேவைப்படுதோ அத்தனை ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து கிளஸ்டர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி படிப்படியா நீங்க கிளஸ்டரை கலெக்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஸோ திரும்ப ஸ்லைடுக்கு வரேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, சப்போஸ் we want to investigate the working efficiency of nationalized bank in India, we want to take a sample of few banks for this purpose. இதுக்காக நமக்கு சில பேங்க் தேவைப்படுது. The first stage is to select large primary sampling units such as states. So வந்து மாநிலமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். Then we select certain district. So ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன பண்றோம், அந்த மாநிலத்துல இருக்க மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறோம் and interview all the banks in the chosen district. அப்ப இங்க 2 ஸ்டேஜ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மாநிலம், ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து மாவட்டம். சோ இந்த மாதிரி 2 ஸ்டேஜ் யூஸ் பண்றதுனால this is called 2 stage sampling design. சோ இந்த மாதிரி ஸ்டேஜா நம்ம 2 ஸ்டேஜ் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னதுனால 2 stage sampling design. அடுத்த டிஸ்ட்ரிக்ட உடைச்சு நீங்க தாலுகாவை வச்சு கிளஸ்டர் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அது 3 ஸ்டேஜ் சாம்பிளிங் டிசைன். தாலுகாவை உடைச்சு வில்லேஜுக்கு போனீங்க அப்படின்னா அது 4 ஸ்டேஜ் சாம்பிளிங் டிசைன். இது மாதிரி ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்றதுனா வந்து இந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஆர்டினரிலி மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் இஸ் அப்ளைட் இன் பிக் என்கொயரிஸ். ரொம்ப பெரிய ஆராய்ச்சிக்கும் ரொம்ப பெரிய கட்டங்களுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. எக்ஸ்டெண்டிங் டு கன்சிடரபிளி லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா. அப்ப பரப்பளவு கம்மியா இருந்துச்சுன்னா அது ஏரியா சாம்பிளிங். அதே பரப்பளவு ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா அங்க வந்து நம்ம மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்கை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்கோடைய மெரிட்ஸ், நலன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸியர் டு அட்மினிஸ்டர் தென் மோஸ்ட் சிங்கிள் ஸ்டேஜ் டிசைன்ஸ், மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் சாம்பிளிங் ஃப்ரேம் அண்டர் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் இஸ் டெவலப்ட் இன் பார்ஷியல் யூனிட்ஸ். இதனுடைய ஒரு மிகப்பெரிய நன்மையே என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற சாம்பிளிங்கை கம்பேர் பண்ணையில இது படிப்படியா நம்ம வந்து போறதுனால இதுல சாம்பிளிங் ஃப்ரேம் செலக்ட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டாவது, a large number of units can be sampled for a given cost under multi-stage sampling. So கொடுக்கப்பட்ட நிதியில இருந்து நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை ஈஸியா நம்மளால சாம்பிள் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் த சீக்வென்ஷியல் கிளஸ்டரிங். நம்ம படிப்படியா போறதுனால நம்மளால ஈஸியா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும். whereas this is not possible in most of the simple design. ஸோ சின்ன டிசைன்ஸ்க்கு இந்த நலன்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்கோட கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஆஃப் சாம்பிளிங். ஸோ உங்களுக்கு இந்தியாவை பற்றி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுல எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எங்க போனா சாம்பிள் டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கடினம் இந்த சாம்பிளிங்கை அடாப்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இட் இன்வால்வ்ஸ் எரர் when we consider the primary stages. ஸோ நீங்க முதல்ல வந்து மாநிலங்கள் சூஸ் பண்ற போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அதுல கன்வீனியன்ஸ் மெத்தட். அப்போ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம சாம்பிள் பண்றது. ஸோ சாம்பிள்ஸ் ஆர் செலக்டட் டு நான் ரேண்டம் மெத்தட்ஸ். ஸோ இதுல எந்த ப்ரொசீஜருமே இருக்காது. இன் திஸ் டைப் ஆஃப் சாம்பிளிங் ஐட்டம்ஸ் ஃபார் த சாம்பிள் ஆர் செலக்டட் டெலிபரேட்லி. அதாவது வேணும்னே நம்ம போய் நமக்கு எது ஈஸியோ அதை பண்றது. வேணும்னே இவங்கிட்ட கேட்டா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா வேணும்னே அவங்கிட்ட போய் தான் கேள்வி கேட்கறது. இதுல ரூல்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். நமக்கு எது ஈஸியோ அதை பண்ணுவோம். நமக்கு யார் தெரிஞ்சவங்களோ அவங்க கிட்ட கேட்போம். நமக்கு எங்க கேட்டா ஆன்சர் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோமோ அங்கதான் கேட்போம். ஸோ இது வந்து பர்பசிவ், வேணும்னே பண்றதுனாலதான் இதுக்கு இன்னொரு பேரு பர்பசிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐட்டம்ஸ் ஃபார் த சாம்பிள் ஆர் செலக்டட் டெலிபரேட்லி, வேணும்னே பண்றது பை த ரிசர்ச்சர். His choice concerning the items remain supreme. இங்க ஆராய்ச்சியாளருடைய முடிவே இறுதியானது. சுப்ரீம் பவர் அவர்தான். Personal element has a great chance of entering into the selection of the sample. So அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் வந்து நம்ம சாம்பிள் எடுக்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகும், தெரியும். The investigator may select a sample which shall yield results favorable to his point of view. யாருக்கிட்ட கேட்டா பதில் கிடைக்குமோ அவங்க கிட்ட மட்டும் போய் கேட்கறது. யாருக்கிட்ட கேட்டா அவருக்கு சாதகமான விடை கிடைக்குமோ சோ அந்த மாதிரியும் கூட இவர் சாம்பிளை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. There is no assurance that every element has some specifiable chance of being included. சோ இங்க வந்து நம்ம எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம பண்றதுதான் இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். சோ இதுல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இருக்கிற கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். சோ கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேரை பார்க்கும் போதே. சோ தனக்கு எது சௌகரியகரமா இருக்கோ, தனக்கு எது வசதியா இருக்கோ, தன்னால எப்படி ஒரு வேலையை ஈஸியா முடிக்க முடியுமோ அதுதான் வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். சோ இவர் இங்க என்ன பண்றாங்க பாருங்க அந்த ஆராய்ச்சியாளர். This method of sampling involves selecting the sample elements using some convenient method. So இந்த sampling technique வந்து அவர் அந்த sampling எப்படி சூஸ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு எது சௌகரியகரமா இருக்குமோ, தனக்கு எது ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தட் எடுத்துக்குவாரு. Without going through any sampling method, எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம தனக்கு எது ஈஸியா வேலை முடியுமோ அந்த மாதிரி சாம்பிளை சூஸ் பண்றதா இந்த கன்வீனியன்ட் சாம்பிளிங். எடுத்துக்காட்டு, சப்போஸ் 100 கார் ஓனர்ஸ் ஆர் டு பி செலக்டட். இப்ப பெரம்பலூர்ல இருக்கிற 100 கார் ஓனரை வந்து அவர் வந்து சாம்பிள் பண்ணணும் அப்படின்னா then we may collect the list of car owner from the RTO office. ஸோ நம்ம பெரம்பலூர் RTO ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த கார் வச்சிருக்கவங்க லிஸ்ட் தான் கொடுங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் வாங்கி அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி 100 பேரை அவர் சாம்பிள் எடுத்துறது. ஸோ இவர் போய் யாரையும் வீட்லயும் போய் பார்க்கறது இல்லை, எங்கேயும் போய் மெனக்கட்டு நிக்கிறது இல்லை, நேரா போறாரு RTO ஆபீஸ்க்கு போறாரு. RTO ஆபீஸ்ல அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கிற ஒரு 100 காரோ இல்ல எஃப்சிக்கு வந்திருக்கிற 100 கார் லிஸ்டே வாங்கி அங்கனே வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. சோ இதான் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங். அவருடைய சௌகரியத்துக்காகவும் அவருடைய வசதிக்காகவும் அவர் எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம சொகுசா சாம்பிள் கலெக்ட் பண்றதா வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். சரிங்களா? சோ இப்ப இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியா சாம்பிளிங், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங், கன்வீனியன்ட் சாம்பிளிங் அப்படிங்கிற 3 மெத்தட் பார்த்தோம். இதுல ஏரியா சாம்பிளிங்கும் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்கும் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்ல 4வது மற்றும் 5வது டெக்னிக். ஸோ ஏரியானா பரப்பளவு வச்சு கிளஸ்டர் எடுக்கிறது, மல்டி ஸ்டேஜ்னா அதே பரப்பளவு ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா ஸ்டேஜா உடைச்சு நம்ம கிளஸ்டர் எடுக்கிறது. கன்வீனியன்ட் சாம்பிளிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆராய்ச்சியாளருடைய சௌகரியத்துக்கு சாம்பிளை கலெக்ட் பண்றது. ஸோ நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா என்ன, அதுல இருக்கிற 3 டைப்ஸையும் பத்தி நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு நடத்துறேன். ஸோ நாளைக்கு நம்ம யூனிட் 3 சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாளை மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் ஆயிரும். சனிக்கிழமை உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்றேன். ஸோ டெஸ்ட்டுக்கு